பிரைஸ் அல்லாட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்று கேட்போமா? கலெக்டர் ஆபீஸ் வராண்டாவில் இன்னைக்கும் அந்த வயசான அம்மா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பியூனுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த மாசம் ஃபுல்லா அந்த ஐயாக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, உங்களை அடுத்த மாசம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். இல்லப்பா, ரொம்ப அர்ஜென்ட், பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா கிட்ட, என்னம்மா சொத்து தகராறா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு திரும்பவும் அந்த அம்மா அதே வார்த்தையை சொன்னாங்க. பியூனுக்கு ஒண்ணுமே புரியல. அட, நீ வேறம்மா, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, லஞ்செல்லாம் வாங்க மாட்டாரு, ஒரு நாளைக்கு 10 பேரை தான் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் ஏரியாவுக்கு போயிடுவாரு, அவரை நான் எப்படி பிடிக்கிறதுனே தெரியலையம்மா அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஐயாவோட ரூமை எட்டி பார்த்தான். ஐயா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு. ஐயா, உங்களை பார்க்க ஒரு அம்மா டெய்லி வராங்களே, அவங்க இன்னைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன பியூன் கிட்ட, சரி வர சொல்லுப்பா அப்படின்னு அந்த கலெக்டர் சொன்னாரு. வெளியே வந்த அந்த பியூனு, அம்மா, ஐயா உங்களை பார்க்க ஒத்துக்கினாருமா, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டான். ரொம்ப சந்தோஷமா அந்த வயசான அம்மா எழுந்தாங்க. அம்மா, என்ன ஏதாவது கொஞ்சம் அப்படின்னு தலையை சொரிஞ்சவனுக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். வாங்கம்மா வாங்க அப்படின்னு கை கொடுக்க வந்தவனுக்கு, இல்லப்பா நான் போயிடுறேன், எந்த பக்கம் மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவன் சொன்ன பக்கமா அவங்க போனாங்க. அந்த அறையில கலெக்டர் குனிஞ்சி ஃபைலை பார்த்துட்டு இருந்தாரு. சார், நான் உள்ள வரலாமா அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. வாங்கம்மா அப்படின்னு வாயால வார்த்தையால சொன்னாலும் நிமிந்து கூட பார்க்க முடியல கலெக்டருக்கு. குனிஞ்சி தான் ஃபைலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. உள்ள வந்த அந்த அம்மா அந்த இருக்கை கிட்ட நின்றுக்கிட்டு, ஐயா, என் பேரு கிளாடிஸ் அப்படின்னு சொன்னாங்க. கிளாடிஸ்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே, அந்த பேரை கேட்ட உடனே கலெக்டருக்கு தனக்கு ரொம்ப அறிமுகமான பேர் மாதிரி இருந்துச்சு. நிமிந்து அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தாரு. பார்த்தவருக்கு அதிர்ச்சி. அம்மா, என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு கிளாடிஸ், என்னப்பா பண்றது, இந்த 6 மாசமா உன்னை பிடிக்கவே முடியல, ஃபோன் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணல, நீயும் பதிலுக்கு ஃபோன் பண்ணல, அதனால தான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து வந்து அம்மாவை இருக்கையில் உட்கார வச்சுட்டு அப்படியே மடி மேலே சாஞ்சிக்கிட்டாரு. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, இந்த 6 மாசமா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து என்னால் ஒன்றையும் கவனிக்க முடியல. உங்கள் மருமக பேர பசங்க கிட்ட கூட பேசி நான் 6 மாதம் ஆகுதுமா, என்ன பண்ணுறதுன்னே புரியல, எனக்கு என் நினைப்பெல்லாம் இந்த வேலை மேலேயே இருக்குமா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு அம்மா மடியில் படுத்துக்கிட்டே கெஞ்சினாரு. பால் ஐஏஎஸ தலையை தடவி கொடுத்துக்கிட்டே, கிளாடிஸ்மா, தம்பி, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு அந்த பிள்ளைங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு போன உடனே நேரம் இல்லாமல் இருக்கிறத என்னவோ எங்கள் இதயம் ஏற்றுக்க முடியலப்பா. நீ ஒரு வார்த்தை அப்பா கிட்டயாச்சும் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. ஏம்மா, அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு தலையை நிமிந்து பார்த்து கேட்டாரு ஐஏஎஸ் பால். பதிலுக்கு கிளாடிஸ்மா, அப்பா, நீ ஃபோனே பண்ணலையா, அவர் ஃபோன் பண்ணாலும் நீ அட்டன் பண்ணலையா, ரொம்ப கவலையாயிட்டார் அப்பா, இப்போ 2 மாசமா படுத்து படுக்கையிலேயே இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. தன்னுடைய அம்மா தாங்கிட்ட சொன்னதை கேட்ட ஐஏஎஸ்க்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அம்மா, வாங்கம்மா, இப்பவே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்காம் எடுத்து தன்னுடைய பிஏ கிட்ட, புதுசாக இந்த அப்பாயின்மெண்ட்டே எடுக்காதீங்க, இப்போ நான் பர்சனலாக போகிறேன், என்னைக்கு வருவேன்னு தெரியாது, வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு இன்டர்காமை கட் பண்ணிட்டாரு. அம்மா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கோட்டை ஒரு கையிலையும் ஒரு கையில் அம்மாவையும் பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு போனார். கலெக்டர் அந்த அம்மாவை இவ்வளோ பத்திரமா கூட்டிகிட்டு வரதை பார்த்த பியூனுக்கு ஒன்றுமே புரியல. சார், நான் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டான். வேண்டாம் வேண்டாம், நான் எப்போ வருவேன்னு தெரியாது, கொஞ்சம் சொந்த வேலையாக வெளியே போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கைத்தாங்கலாக பிடிச்சிக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை, அம்மா பார்த்துமா பார்த்துமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே பியூனுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப சொந்தம் போல இருக்குது. ஐயோ, 100 ரூபாய் வாங்கினதை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள பயந்துக்கிட்டே கலெக்டரும் அந்த அம்மாவும் போகிறதையே பார்த்துட்டு இருந்தான். கலெக்டர் தன்னுடைய தாயை காரில் ஏற்றிக்கிட்டு வேகமாக
தகப்பனை பார்க்க போனாரு. ஆமாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமையில இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணி காரியங்களை சாதிச்சிடுறோம். ஆனா மேல போன பிள்ளைங்களால தாங்க வீட்டை பார்க்கறதா, தங்களோட வேலையை பார்க்கறதா தெரியாம திணறி போறாங்க. பாசத்தோட நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. ஆனாலும் நமக்கு மனுஷங்களோட கண்ல அனுகூலம் கிடைக்கணும்னா முதல்ல இறைவனை நோக்கி பார்த்தா எல்லாமே வாய்க்குங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? மத்தேயு 15:28. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆமாங்க. நம்ம எதையுமே பார்க்காம நம்புறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். நீங்க கடவுள் மேல நம்பிக்கையோட நீங்க விரும்புற காரியத்தை கேட்கும்போது நிச்சயமா உங்களுக்கு நடக்குங்க. அப்புறம் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? God bless you all.